அண்மை செய்தி. தாவேக எம்எல்ஏவிடம் பேரம் பேசி வேறு கட்சியில் இணைக்க முயற்சி செய்த புகாரில் யூடியூபர் IPDS திருநாவுக்கரசு கைது செய்யப்பட்டிருக்கிறார். கூடுதல் விவரங்களுடன் இணைகிறார் எமது செய்தியாளர் கதிரவன். கதிரவன், வணக்கம். மேலும் விவரங்கள். லயோலாவின் முன்னாள் மாணவர் என்று கூறி இந்திய அரசியல் ஜனநாயக வித்திகள் என்ற பெயர்ல கருத்து கணிப்புகளை வெளியிட்டும் யூடியூப் தளங்கள்ல அரசியல் பார்வைகள் என்ற பெயரில் பல்வேறு கருத்துக்களை வெளியிட்டு வந்தவர் தான் IDPS திருநாவுக்கரசு என்பவர். சென்னை அரும்பாக்கம் காவல் நிலைய எல்லைக்குட்பட்ட பகுதியில் அவர் வசித்து வருகிறார். நேற்று அதிகாலை 2 மணி அளவில் போலீசார் என்று கூறிய நபர்கள் வந்துட்டு அவரை அழைத்து சென்றதாக கூறி அவர் எங்கிருக்கிறார் என்று காணவில்லை என்று கூறியும் அரும்பாக்கம் காவல் நிலையத்தில் அவர் மனைவி புகார் அளித்திருந்தார். இந்த நிலையில்தான் அவர் திருவல்லிக்கேணி போலீசாரால் கைது செய்யப்பட்டிருப்பதாக தகவலானது கிடைக்கப்பட்டிருக்கிறது. குறிப்பாக ஊத்தாங்கரை தனி தொகுதியுடைய MLA-வாக இருக்கக்கூடிய இளையராஜா என்பவர் கொடுத்த புகாரின் அடிப்படையில் அவர் கைது செய்யப்பட்டிருப்பதாக தகவலானது கிடைக்கப்பட்டிருக்கிறது. ஊத்தங்கரை MLA இளையராஜாவிடம் குதிரை பேரம் பேசி வேறு கட்சியில் இணைய வேண்டும் என்று தொடர்ந்து வற்புறுத்தியதாகவும் தொடர்ந்து தொல்லை கொடுத்து மிரட்டல் விடுத்ததாக அவர் கொடுத்த புகாரின் அடிப்படையில் அவர் கைது செய்யப்பட்டிருப்பதாக காவல்துறை தரப்புல தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. IPDS திருநாவுக்கரசு திருவல்லிக்கேணி போலீசாரால் கைது செய்யப்பட்டு தொடர் விசாரணை மேற்கொண்டு வருவதாகவும் இதே போல பல MLA-க்களிடம் அவர் வேறு கட்சியில் இணைய சொல்லி வற்புறுத்தி மிரட்டல் விடுத்ததாகவும் விசாரணையில் தெரிய வந்திருக்கிறது. யார் கூறியதன் அடிப்படையில் இவர் MLA-யிடம் பேரம் பேசினார் என்ற போன்ற விசாரணைகளை முன்னெடுத்து வருவதாகவும் காவல்துறை தரப்புல தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. தற்போது திருவல்லிக்கேணி போலீசார் அவரை கைது செய்திருப்பதாக தகவல் கிடைக்கப்பட்டிருக்கு. அவருடைய ரகசிய இடத்தில் வைத்து போலீசாரும் தொடர்ந்து விசாரணை நடத்தி வருகிறார்கள். ஊத்தாங்கரை தனி தொகுதி MLA-வாக இருக்கக்கூடிய இளையராஜா அவர்களிடம் பேரம் பேசி தங்களுக்கு தொல்லை கொடுப்பதாகவும் தொடர்ந்து மிரட்டல் எடுத்து வருவதாகவும் கொடுத்த புகாரின் அடிப்படையில் தான் திருநாவுக்கரசு கைது செய்யப்பட்டிருப்பதாகவும் யாரும் அவர் கடத்தவில்லை என்றும் காவல்துறை தரப்புல தெரிவிக்கப்பட்டிருக்கிறது.